ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிளான்டர் டேங்க் செட்டப்னுடைய அப்டேட் தான். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்டர் டேங்கை பார்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 1 மந்த்துக்குள்ளே ஒரு 4 பேர்த்துக்கு மேலே செட் பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு செல்லராக அதை காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னன்னா நம்மளை பார்த்து ஒருத்தர் பண்ணும் போதுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்டு போட்டு வச்சுருந்தோம். அது ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். பட் என்ன மீனுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம மண் போட்டு வச்சு பார்க்கலாம்டா. அவுட்டோரில் செட் பண்ணியிருக்கேன், பட் இன்டோரில் ஃபஸ்ட் டைமாக செட் பண்ணோம். எங்களுக்கு என்னென்னா வரவங்க இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னவங்க எல்லாம், ப்ரோ இது மாதிரிலாம் வச்சா வளராது, உங்களுக்கு தெரியுமா, பிளான்ட்டுக்கெலாம் சாயில் இல்லாமல் எப்படி வளர்த்துவீங்க, லைட்டு கூட பாருங்கள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே வந்து, ப்ரோ இல்லை ப்ரோ சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா வளர்த்திடுவீங்க ப்ரோ எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள், எல்லாம் பிளான்ட்லாம் பாருங்கள் சூப்பராக வளருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிளான்டர் டேங்க் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இதாச்சு. இதுக்கு நான் ஒன்றே தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த லைட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக பிளான்டர் டேங்க் எதுவுமே கொடுக்கல. நாங்கள் சாயில் முதற்கொண்டு இது வரைக்கும் கொடுக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா செம க்ரோத். அது காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மைண்ட் செட்டு தான். அதாவது ஒருத்தங்க இன்சியலாக செட் பண்ணும்போது நல்லா வளரும்னு சொல்லிட்டு வச்சு பாருங்களேன், கண்டிப்பாக நல்லா வளருங்க. வைக்கும் போதே இதெல்லாம் வாடி போயிருங்க இந்த பிளான்ட்டு, சரி எதுக்கு வைக்கிறோன்னு தெரியாமல் சும்மா வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான சாயில் போட்டாலும் கண்டிப்பாக வளராது. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பசங்க வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக வச்சானுங்க. அவனுங்க வைக்கும் போது நான் எதுவுமே சொல்லலை, பட் அவ்வளோ ஒரு ஆசையாக வச்சதில் அதனுடைய பலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லைட்டு ஒன்று. ஸோ இந்த ப்ளூ பெட் லைட் தான். இது வந்து நார்மலாக 260 சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பிளான்ட் வந்து ஒரு 60 ரூபா வரும். இந்த கப்ளான்ட் நம்ம இதில் ஹேங் ஆன் ஃபில்ட்ரு ஒரு 400 சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஜாவா மோஸ் பிளான்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அனுபியாஸ். இந்த 2 பிளான்ட்டு சும்மா அதுவும் பசங்க வைக்கணும்னு நினச்சா அதுவுமே சூப்பராக வளருதுங்க. எந்த விதமான லைட் செட்டப் எதுவுமே படாமல் பாருங்க எந்த அளவு சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்ட் போட சொன்னாங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சாயில் மேலே போட்டால் ரொம்ப நல்லது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆசைப்பட்டு வச்சோம். பட் அது நல்லா வளர்ந்துருக்கு. அதை அப்படியே விட்டுருலாம் தான். எதுவுமே நாங்கள் அதுக்கப்புறம் எதுவுமே நாங்கள் டச் கூட பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணிக்கல. பட் இதுக்குள்ளே நிறையா அப்பப்போ மீன்ஸ் மாற்றி விடுவோம். அதாவது ராம் ரைஸ் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் விட்டது தான். அதுக்கப்புறம் எதுவுமே ஆட் பண்ணல. சிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணல. நியான் டெட்ரா, ஸோ இந்த மாதிரி டெட்ரா ஆனால் அப்பப்போ எடுத்து மாற்றிக்கும். நியானு ரமினோஸ் நிறையா மாற்றி விட்டுருந்தோம். பட் ஒன்றே ஒன்று தான், இது மாதிரி நீங்கள் ஸ்கேப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகுங்க. என்னென்னா இப்பயும் சொல்கிறேன், எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆகும். நீங்கள் பாசிட்டிவ் மைண்ட் செட் தான். அதாவது நீங்கள் வைக்கும் போதே வந்துன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும், கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் வைங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க. இந்த பிளான்டர் டேங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேங்க, ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000-10,000 செலவு பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டர் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லைங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ, சில பேர்த்து வீட்டில் சாயில் வாங்குற, அதாவது எப்படி சொல்கிறது, நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை சின்ன பையன் தான், அப்போலாம் எங்கள் வீட்டில் போய் அப்பா நான் மண் வாங்குறேன் எனக்கு ஒரு 300 ரூபா கொடுங்க அப்படின்னா எந்த பேரண்ட்ஸும் தரமாட்டாங்க. ஸோ அப்படி இருக்குவீங்க நீங்கள் இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சட்டி மண்ணே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 50 ரூபாய்க்கு ஒரு ரீசனபிளான இருக்கும். யார் வீட்டில் கேட்டாலும் தருவாங்க ஒரு 50 ரூபாய்க்கு இருப்பாங்க. அதை வாங்கி செட் பண்ணி பாருங்கள். பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு இன்சியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா அப்படி வாங்கி சும்மா அது மாதிரி செட் பண்ணுங்கள். எடுத்த உடனே அனுப்பியா ஜாவா மோஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக சேல் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு கிடச்சது நான் டக்குன்னு இது போட்டுக்கிட்டேன். பட் எல்லாரும் அனுப்பியாசும் ஜாவா மோஸ் எடுத்தோடனே போடாதீங்க. இந்த மாதிரி பிளான்ட்டை 60 ரூபாய்க்கு வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிளான்டட் ஸ்கேப்பிங் பண்ணணுன்ட்டு ரொம்ப பெரிய அந்த லைட்டு தயவு செஞ்சு லைட் ரொம்ப காஸ்ட்லியாக லைட்லாம் வாங்காதீங்க. நார்மல் லைட்டு போடுங்க. அதுவே உங்களுக்கு வந்து செட் ஆனுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது வந்து நிறைய பேருக்கு நம்ம சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னா ப்ரோ காசு செலவானா பரவாயில்ல, காசை விடுங்க, காசு வச்சுட்டு செலவு பண்ணுங்க, தப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு ஆனாலும் செலவானாலும் பரவாயில்ல, அதை வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மைண்ட் செட்டில் தான் இருக்குது. நீங்கள் வைக்கணும்னு நினச்சி வைக்கிறீங்களா, அதை திருப்தியாக வைங்க. நீங்கள் செலவே பண்ணாட்டி அந்த பிளான் சூப்பராக க்ரோத். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வச்சுட்டு ஒரு 2 நாளில் சொல்லியிருக்கலாம் தான் நினச்சேன். சரி அப்போ வச்சோம்னா சரி சும்மா 2 நாளில் எப்படி க்ரோத் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு மாதம் கழிச்சு இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். இப்பயும் சொல்கிறேன், பிளான்டர் டேங்க் ஸ்கேப்பிங் பண்ணுறது ஈஸி தான். பட் இன்னுமே இது வந்து பேசிக் தான், இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்பென்சிவான பிளான்ட்டுக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக அந்த லைட் எல்லாம் தேவை. பட் நீங்கள் பிளான்டட் ஸ்கேப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா பிளான்ட் வச்சு வளர்த்தணும் அப்படின்னு தானே. ஸோ அது இது மாதிரி பண்ணிட்டு போங்க, தாராளமாக வளர்த்தலாம், ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.